ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது காணாம போன மலேசிய விமானத்தோட நிலை என்ன, அதாவது என்னதான் ஆச்சு அப்படின்றத அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதோட நம்மளால எந்த அளவுக்கு யோசிக்க முடியுது, நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு, நம்மளால புது விதமா யோசிக்க முடிஞ்சு அது சம்பந்தமா அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்றத நான் சோசியல் மீடியாவில் பதிவிட போறேன். நீங்க என்ன நினைச்சாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி போடுவோம். அது மூலயமா ஏதாவது ஃபிளைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மலேசிய விமானத்தோட பாகங்கள் மடகாஸ்கர்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இடங்கள்ல சில இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச பாகங்களை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அந்த பகுதியில அதாவது விமானத்தோட பகுதியில ஏதாவது டேமேஜ் அப்படின்றது, ஏதாவது உயிரினத்தோட டேமேஜ் அப்படின்றது இருந்திருக்கா அப்படின்னு இப்ப கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நாளா அவங்களோட பாகத்துல அந்த கிடைச்ச பாகத்தை வச்சு அவங்க சில துணி துவைக்கிறது, இந்த மாதிரி அது என்ன பாகம்னே தெரியாம சில விஷயத்தெல்லாம் செஞ்சதுனால சில தடயங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதை சுத்தி உள்ள பாகங்களை தேடி கண்டுபிடிச்சு பார்த்ததுல அதுல இருந்த உயிரினங்கள் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா உங்களோட யூகத்துல அது கரெக்டா 7th ஆர்டிக் பகுதியில இருக்கிற உயிரினங்களோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ அங்க தேடிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இப்ப கரெக்டா அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க? வேற எங்கேயும் கிடைக்கலையா? வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற இதன் மூலமா செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அண்டர் வாட்டர் கேபிள் மூலயமா, அதாவது பிளைட் விழுந்த நேரத்துல வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் கேபிள்கள்ல ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டு ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா நிலநடுக்கம் இது சம்பந்தமான ரிக்டர் அளவுகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி பார்க்கணும். அது சம்பந்தமாவும் கிடைக்கல அப்படின்னா இந்த அந்த உயிரினங்கள் ஒட்டி இருக்கிற பாகத்துல ஒட்டி இருக்கிற உயிரினங்கள் கண்டிப்பா இந்த இடத்துல வாழுதா, இந்த இடத்துல இருக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே எந்த இடத்துல ஒத்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th ஆர்டிக் பகுதியில தான் ஒத்து போச்சு. சரி, இப்ப இதுக்கெல்லாம் யாருதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாகங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிளைட் சீனாவில இருந்து அதாவது மலேசியாவில இருந்து சீனாவுக்கு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு மாற்றமாகி அது திரும்ப மலேசியாவுக்கு வர்றதுக்கே வந்திருக்கு. 2 முறை சுத்தி திரும்ப மலேசியாவில தரையிறக்காம மலேசியாவை தாண்டி வியட்நாம் பகுதிக்கு நோக்கி பறக்கும்போது ஏன் விமானத்தை மலேசிய ராணுவம் தடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு திங்கிங் வரலாம். ஒரு விமான ஓட்டிக்கு பாதை மறந்து வேற பக்கமா போனாலும் வேற ராணுவ விமானம் ரெக்கையின் மூலம் ஏதாவது சிக்னல் கொடுத்து விமானத்தை பாதுகாக்க முயற்சி செஞ்சிருக்கலாம். எதுவுமே மலேசியா விமானம் செய்யவே இல்லை. அப்போ அவங்க வேணும்னே பிளான் பண்ணி இவங்களுக்கும் விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு என்னோட சந்தேகம் முன்வைக்கப்படுது. இது சம்பந்தமா நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு விமான பயனாளி ஒரு டிக்கெட் விலையை கம்மி பண்றதுக்காக விமான டிக்கெட்டோட எல்லாத்தையுமே ஹைஜாக் பண்ணி அவன் கம்மியான ரேட்டுக்கு வித்துருக்கான். இதை எல்லாத்தையுமே சம்பந்தப்படுத்தி பார்த்தா எல்லாமே ஒரே நேர்கோட்டிலே அமையுது.
அது 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 எப்போ நான் சொல்றேன்னா, விமானம் காணாம போன கொஞ்ச நாள்லயே அவனோட செய்தி எனக்கு வெளிய வந்தது. ஆனா, அவன் தான்னு நான் அக்யூரேட்டா சொல்ல விரும்பல. அந்த மாரி செய்திகள்லாம் வந்தது. ஹைஜாக் ஒரு மேல அவங்களுக்குள்ளாரையே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து, நம்ம இதெல்லாம் செய்யலாமா? வேண்டாமா? அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தவனுக்கும் இவன் மேல இடத்துல இருக்கான். இவன் சொன்னா நம்ம எப்படி செய்யணும்? இவன் சொல்லி நம்மலாம் நான் ஏன் செய்யணும்? அப்படின்ற ஒரு போட்டி பொறாமைக்குள்ளார வந்துச்சா? என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா, அந்த வியட்நாம் பகுதிக்கு செல்லும்போது, விமானம் தரை இறங்கியிருக்கு. தரை இறங்கிருச்சுன்னா, ஃபுல்லா தரை இறங்கல. பைலட்டோட மொபைல் ஃபோன் சிக்னல் கிடைக்கிற அளவுக்கு தரை இறங்கியிருக்கு. ஏன் அது மேடே அப்படின்ற அழைப்புக்காக வந்த தகவலா இருக்கக்கூடாது? அப்போ உங்களோட சந்தேகம் என்ன? அப்போ விமானத்த அங்கேயே வெடிக்க செய்யணும். ஏதாவது பாறையில மோதணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அவன் அப்பயே செஞ்சிருக்கலாமே. அப்போ விமானத்தை ஹைஜாக் பண்ணவன், அவனோட நிலைதான் என்ன? அப்ப அவனை திசை திருப்பறதுக்காக விமானம் வேற அந்த சைடு பறக்குந்ததா? இல்ல அவனையும் மீறி அந்த இடத்துல கீழே இறங்க ட்ரை பண்ணாங்களா? அப்படின்னு பலவித ஆங்கிள் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இது விஷயமா உங்களுக்கு வேற என்ன சந்தேகம்லாம் தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் புதுசா வேற என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? அந்த பிளைட் பறக்கும்போது அதோட எரிபொருள் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியாவில இருந்து சீனா போற இடைவெளிக்கும் இடையில இருக்கிற இதை தாண்டியுமே 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பறக்கிற அளவுக்கு விமானத்தோட எரிபொருள் இருந்திருக்கு. சோ இதுதான் விமானத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் விமானம் போற தூரத்தோட அதிகமான மைலேஜுக்கு ஏத்த மாதிரி எரிபொருள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டிலேயே அமையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அந்த ஃபிளைட்டு காணாம போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே, சேட்டலைட்டோட அனைத்து பாகங்களுமே அணைக்க தெரிஞ்சுமே, அத எப்படி சொல்றது, விமானம் இங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்னு அக்யூரேட்டா ஒரு சேட்டலைட்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஏன் அது இவ்வளவு தாமதமாகுது? ஒரு காரோட நம்பர் பிளேட்டை கொண்டு ஈஸியா அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ்வளவு பெரிய பிளைட்டை கண்டுபிடிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது முக்கியமான ஹைஜாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சிந்தனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னோட சிந்தனை இந்த மாதிரி இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது யோசிச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தகவலுக்கு நன்றி.